ஹலோல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹலோ சூஸ். ஹலோனா நம்ம ஹாய் சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஹலோ. சூஸ் வந்து பாய் சொல்றதுக்கு. நான் படிக்கும்போது ப்ரொனன்சியேஷன்ஸ் எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. நீங்களும் வந்து இதில் ஆடியோஸ் எல்லாம் இருக்கும், அந்த ஆடியோஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு நீங்கள் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஹலோ, வேர் பிஸ் து horen Sie und lesen Sie, wie heißen die Personen? Hallo, ஹலோனா ஹாய். வேர் பிஸ் து அப்படின்னா who are you? So horen Sie, horen Sieனா listen, கேட்கறதுக்கு எல்லாமே horen Sie, கேளுங்க. lesen Sieனா read, படிங்க. சரிங்களா? lesenனா read, horenனா listen. We heißen die Personen. So இந்த people பேர் எல்லாம் என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? எனக்கு நீங்க அடிக்கடி ரிப்ளை பண்ணாதான் எனக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. அன்லெஸ் உங்களுக்கு நீங்க ஏதாவது வெளியில இருக்கீங்க, என்னால பேச முடியாது, டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனால தான் மியூட் பண்ணி வச்சிருக்கேன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு மியூட் பண்ணி வச்சிடுங்க. அப்பதான் நான் எதிர்பார்க்க மாட்டேன் நான். ஸோ யாரெல்லாம் பேச முடியும், நான் வீட்டில் இருக்கேன் இல்லை நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் என்னால் பேச முடியுன்றவங்க கண்டிப்பாக அன்மியூட் பண்ணி பேசிடுங்க. சரிங்களா? மியூட்லேயே வச்சுக்கணுன்னா, மியூட்டில் எப்படி வச்சுப்பீங்கன்னா ஒருவேளை உங்கள் சைட்லேருந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா தான் மியூட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்க்கலாம். ஹலோ நீனா, ஹலோ நிக்லஸ், வி கேட்ஸ், டான்கே, சேர் கூட், உண்டீர், கான்ஸ் கூட், டான்கே. ஸோ இப்போ அடுத்தது யார் படிக்கிறா? யார் வேணாலும் படிக்கலாம். நான் யார் பேரும் சொல்ல மாட்டேன். யாருக்கெல்லாம் வேணும் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ படிக்கலாம். யார் படிக்கிறா? ஸ்க்ரீனில் இருக்குது, அப்படியே படிங்க. ஹலோ நீனா. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ டீர் தான். கான்ஸ் கூட், டான்கே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. எத்தனை பேர்? ஒரு 5 பேர் இருக்கீங்களா நீங்கள்? ஓகே. எல்லாருமே ஒவ்வொன்றா படிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. இன்னும் வேற யாராச்சும் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? படிக்கலாம். யாரும் இல்லையா? ஓகே சரி. ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கொஞ்சம் பயப்படுவீங்க, இல்லை உங்களுக்கு படிக்க முடியலன்னு நினைப்பீங்க. ஸோ நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் படிக்கணும்னு நினச்சா தப்பானாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன் கரெக்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு கரெக்ட் பண்ணி தரேன், உங்களை நான் திட்டமாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். சரிங்களா? ஹலோ நீனா, ஹலோ நிக்லாஸ். ஸோ ஹாய் சொல்கிறாங்க. வி கேட்ஸ், வி கேட்ஸ் அப்படின்னா ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க, எப்படி போகுது, ஹவ் ஆர் யூ, வி கேட்ஸ். டான்கே, நான் எப்படி இருக்கேன்னா என்ன சொல்லுவோம்? ஹவ் ஆர் யூன்னா தேங்க்யூ, ஐ எம் குட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே தான். டான்கேன்னா தேங்க்ஸ். சேர் குட்னா வெரி குட். வெறும் குட் மட்டும்தான் சொல்லணும்னா குட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சேர் குட், உண்டீர் நீ எப்படி இருக்க அப்படின்னு மறுபடியும் அவங்கள ரிப்பீட் பண்ணுறது. இந்த டீர்ன்றது வந்து இங்கிலீஷில் டியர் சொல்லுவாங்கல்ல, அது கிடையாது. நீ அப்படின்னு சொல்றதுக்கு டீர். கான்ஸ் குட், பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு கான்ஸ் குட், டான்கே. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இப்போ யார் படிச்சது? ஜெனவா தானா? ஓகே ஜெனவா. வி கேட்ஸ். ஹலோ ஜெனவா, வி கேட்ஸ். இங்க இருக்குது அப்படியே சொல்லு. நான் உங்களை எப்படி இருக்கேன்னு கேட்குறேன். ஹலோ ஜெனவா, வி கேட்ஸ். ஆ ஆ ஒன்லி கான்ஸ் குட், டான்கே. ஸோ இப்போ கான்வர்சேஷன் புரிஞ்சுதா? ஆ இப்படிதான் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்னோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். லாவண்யா, ரோஷினி, ஆஷிகா, ஆஷா, ரேஷ்மா.
ஸோ உங்கள் பேர் எல்லாம் கரெக்டாக இந்த பேர் தானா, வேறு ஏதாவது நேம் சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள். தப்பாக நான் ஏதாவது சொல்லியிருந்தாலும் சொல்லுங்கள் எனக்கு. சரிங்களா? வேறு யாருமே பேச மாட்டேன்றீங்க. லாவண்யா? ஆ ஓகே. ஆஷிகா டியூட்டியில் இருக்கீங்களா? நோ ப்ராப்ளம் ஆஷிகா, நீங்கள் பேச முடியலன்னா நோ ப்ராப்ளம். வேறு லாவண்யா, நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கிறீங்க, பேசலாம் இல்லைங்களா? ஓகே. ரோஷினி? ஓகே. நீங்களும் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா இல்லை பிஸியாக இருக்கிறீங்களா? ஓகே. அப்புறம் வேறு யார்? ரேஷ்மா? ஓகே ரேஷ்மா, நீங்களும் பேசுங்க. சரிங்களா? இப்போ ஆஷிகா தான் பிஸியாக இருக்கிறாங்க. சாஷா? ஆஷா இந்த ஐடி இருக்கு, இவங்க யாருன்னு தெரியலையே, பேசல என்கிட்ட. ஓகே. ஸோ நீங்கள் எல்லாம் பேசலாம்ல, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பேசுங்க, சொல்லுங்க. சரிங்களா? என்கிட்ட ஃப்ரீயாகவே நீங்கள் பேசலாம், எதுவும் பயப்பட வேணாம் நீங்கள் எல்லாமே. இப்போ நான் சொன்னது எல்லாருக்குமே புரிஞ்சுது இல்லை? ஓகே. ஸோ வி கேட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லணும்? ஹவ் ஆர் யூன்னு கேட்கறதுக்கு வி கேட்ஸ். ஜெனோவா, நீங்க லாவண்யா கிட்ட கேளுங்க வி கேட்ஸ் அப்படின்னு. லாவண்யா டாங்கர். டாங்கர் சொல்லுங்க. ஆ ஆ இது ஆமா, டான்ஸ் டாங்கர் வந்து ஜெனோவா சொல்லணும். வெரி குட். ஸோ இப்படி தானே நம்ம பேசணும். இப்போ புதுசாக நீங்கள் ஜெர்மனில் ஹவ் ஆர் யூன்னு கேட்க தெரிஞ்சிச்சுல்ல? ஹாப்பியா இல்லையா? ஸோ இனிமேல் நீங்கள் ஜெர்மன்லேயே பேச ஆரம்பிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம். ஸோ மறுபடியும் இங்கே ஹலோ நீனா, ஹலோ யூலியா, வி கேட்ஸ் டியர், டாங்கர் கூட் உன் டியர் ஆஃப் கூட் டாங்கர். ஸோ இங்கேயும் அதே தான். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அங்கே ஜேர் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இங்கே வெறும் குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி கேட்ஸ் இல்லை வி கேட்ஸ் டியர் எப்படி வேணாலும் கேட்கலாம். நீ எப்படி இருக்க, எப்படி இருக்க, இல்லை நீ எப்படி இருக்க அப்படின்னு. இங்கே ஆஃப் குட் அப்படின்னா ஆல்சோ குட் டாங்கர். ஸோ அதுக்கப்புறமா ஹலோ இஷ் பின் யூலியா உன் து வேர் பிஸ் து. ஸோ ஹலோ ஐ எம் யூலியா அண்ட் யூ ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா முதல்ல நம்ம பேர் சொல்லுவோம். ஹலோ இஷ் பின் யூலியா உந்து வேர் பிஸ் து. அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நீங்களும் இஷ் பின் சொல்லலாம். இஷ் பின் ஜெனோவா, இஷ் பின் லாவண்யா, இஷ் பின் ஆஷிகா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இஷ் ஹைசர் ரேஷ்மா, இஷ் ஹைசர் அந்த மாதிரி பேர் சொல்லிட்டு உங்க நேம் சொல்லணும். ரெண்டு விதமா சொல்லணும், இஷ் பின் இல்லைன்னா இஷ் ஹைசே. சரிங்களா? ஹைசேன்னா ஐ எம் நேம்டு, என் பெயர், என் பெயர். இஷ் ஹைசே என் பெயர். ஓகேவா? ஸோ இஷ் ஹைசே கிரேசி, நான் என்னோட பேர் வந்து கிரேசி. ஸோ இஷ் ஹைசே கிரேசி உன் து வேர் பிஸ் து. வெரி குட் வெரி குட், சூப்பர். எப்படிதான். இல்லைன்னா இஷ் பின் லாவண்யா கூட சொல்லலாம். ரெண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ஷூல்டிகும் வி ஹைஸ் து. இப்போ லாவண்யா சொன்னது எனக்கு சரியா கேட்கலன்னு நினச்சிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் யுவர் நேம்? ஸோ வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்கறதுக்கு இங்கே எத்தனை விதம் இருக்கு. வேர் பிஸ் துன்னா ஹூ ஆர் யூ, வி ஹைஸ் துன்னா உன் பேர் என்ன. ஓகேவா? ஸோ நேம் கேட்கறதுக்கு ரெண்டு வழி வந்துச்சு உங்களுக்கு. வேர் பிஸ் டூன்னு கேட்கலாம், இல்லை வி ஹைஸ்ட் டூ அப்படின்னு கேட்கலாம். இங்க வந்து பெரிய வேர்டு என்ஷூல்டி குங் அப்படின்னு இருக்கா? என்ஷூல்டி குங் அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ பெரிய வேர்டா இருக்கும்போது ஸ்பிளிட் பண்ணி படிக்கலாம். என்ட் ஷூல் டி குங், Entschuldigung. ஓகேவா? இப்போ மறுபடியும் கேட்குறேன். ஹலோ இஷ் பின் கிரேசி உந்து வேர் பிஸ் து.
ம். Entschuldigung, wie heißt du? வெரி குட், சூப்பர். இந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ இது இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சா? கடைசியில் பாய் சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? Tschüss, tschüss Julia, bis bald. Bis baldனா see you soon. Bis baldனா என்னது? See you soon. Tschüssனா bye. சாவ்ன்றது வந்து ஒரு இட்டாலியன் வேர்டு. அது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும். சாவ் சாவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாவ்னா ஒன்றும் இல்லை, பாய் சொல்றதுக்கு தான். சாவ் சூஸ் எல்லாம் வந்து நம்ம க்ளோஸா பழகுனவங்க கிட்ட அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ளே பண்ணோம்னா ஹலோ, வேர் பிஸ் டு இல்லை வி ஹைஸ் டு, ரெண்டுத்துல எப்படி வேணாலும் கேட்கலாம். உன் பேர் என்னன்னு கேட்கறதுக்கு வேர் பிஸ் டு, வி ஹைஸ் டு. இந்த சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, பி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து பீட்டா சிம்பிள் தானே சொல்லுவாங்க. ஸோ அந்த சிம்பிள் வந்து டபுள் எஸ் சவுண்ட் வரும். டபுள் எஸ், அது பி கிடையாது. ஹைப்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹைஸ்ட், ஹைஸ்ட், எஸ்டி. டபுள் எஸ், டபுள் எஸ் எங்கெல்லாம் டபுள் எஸ் வருமோ அங்கே இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. வி ஹைஸ்ட் டு. ஸோ இஷ் ஹைஸே இல்லைன்னா இஷ் பின். அதுக்கப்புறமா வேற என்ன படித்தோம்? வி கேட்ஸ் இல்லை வி கேட்ஸ் டியர், எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கு டாங்க சேர் குட். அப்புறம் மற்றவங்களை கேட்டவங்கள திருப்பி நீங்கள் கேட்கணும். உண்டீர் டாங்க குட் இல்லை அவுக் குட் டாங்க இல்லை கான்ஸ் குட். கான்ஸ் கூட்டுன்னா ஏதோ பரவாயில்ல இருக்கேன் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு தான் கான்ஸ் கூட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜேர் கூட்டுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்ற மாதிரி, கூட்டுன்னா ஓகே நல்லா இருக்கேன். சரிங்களா? அப்புறம் சூஸ் இல்லை சாவ். ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணும், அப்பதான் நம்மளால ஈஸியா பேச முடியும். இப்போ எப்படி இருக்க, உன் பேர் என்னன்னு கேட்க தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லேயே வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு பேச தெரிஞ்சிருக்குல்ல, அப்போ ஹாப்பி இல்லை நீங்க எல்லாருமே? ஓகே, ஹலோ, வேர் பிஸ் டு? சரி, ஹலோ, இஷ் பின் கிரேசி. வேர் பிஸ் டு? வி கேட்ஸ். அவன் என்ன கேட்கணும். உண்டீர், என்ன கேளுங்க. உண்டீர். Danke gut. Tschüss. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் உங்க பேரு ஹலோ சொல்லிட்டு உங்க நேம் சொல்லிட்டு மற்றவங்கள கேட்கணும் உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேர் சொன்னதுக்கு அப்புறமா எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கேன்னு கேட்கணும். வி கேட்ஸ் இல்லை வி கேட்ஸ் டியர். டாங்க குட் அப்படின்னு அவங்க திருப்பி உங்களை கேட்கணும். வந்தியூன்னு நீங்க அதுக்கு பதில் சொல்லணும். சூஸ் சொல்லிட்டு முடிச்சிடணும், அவ்வளோதான். ஓகே, யார் ஸ்டார்ட் பண்றீங்க? ஜெனுவா, லாவண்யா பேசுங்க. அதுக்கப்புறமா வேற யார் ரெடியா இருங்க. ஒன்றும் இல்லை. ஹலோ, நீங்க உங்க பேர் சொல்லுங்க. ஜெனோவா, உங்க நேம் சொல்லுங்க. ஹலோ, ich bin ஜெனோவா, வேர் பிஸ் டு? ம் ம் வி கேட்ஸ். ம் ஓகே, மறுபடியும் இப்போ ப்ராப்பரா ப்ளே பண்ணுங்க. ஓகேவா? புரிஞ்சதுல்ல? ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க என்ன சொல்லணும்? ஹலோ, இஷ் பின் லாவண்யா அப்படின்னு சொல்லலாம். இல்லை யார் சொல்றாங்களோ அவங்க நேம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க. சொல்லிட்டு வேர் பிஸ் டு இல்லை வி ஹைஸ்ட் டு, ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கேளுங்க. ம் ம் வி கேட்ஸ்.
இல்ல வி கேட்ஸ்னா எப்படி இருக்கேன்னு கேக்குறாங்க. ஆ ஆ ஆ ஆ சூஸ். அவ்வளோதான். ஓகேங்களா? வேற யார் ட்ரை பண்றீங்க? ஆஷா இருக்கீங்களா? ரேஷ்மா, ரோஷினி, யார் ட்ரை பண்றீங்க? யார் ஆஷாவா? ரேஷ்மா, ரோஷினி 2 பேரும் ட்ரை பண்ணுங்க. ஹலோ. ம். ஹலோ இஷ். யார் ரேஷ்மா சொல்றதுன்னா ஹலோ இஷ் பின் ரேஷ்மா. அதுக்கப்புறமா தான் உங்க பேரு சொல்லிட்டு தான் வேர் பிஸ்துன்னு கேட்கணும். ம் 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 வி கேட்ஸ். ம் உண்டீர்னு கேளுங்க. டாங்க ஜேர் குட்னு யார் சொன்னாங்களோ அவங்க தான் கேட்கணும் மறுபடியும் உண்டீர்னு. ம் ம் குட். ம் சூஸ். முடிஞ்சிச்சா? ஓகே, அடுத்தது வேற யார் இருக்கா? ஆஷா. ஆஷா நீங்க சொல்லுங்க. ஹலோ ich bin Gracie. Wer bist du? ம் wie geht's? danke sehr gut und dir? danke gut அப்படின்னு சொல்லணும். இல்லை auch gut danke சொல்லணும். ம் cheers. ம் ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஸோ இதுவே வந்து ஃபார்மலாக எப்படி யூஸ் பண்ணணும்? ஃபார்மலாக சொல்லும்போது guten Tag சொல்லணும். guten Tagனா குட் டே. ஆஃப் வீடர்சேன். சூஸ்க்கு பதிலாக ஆஃப் வீடர்சேன் பெரிய வேர்டாக இருக்கு. ஆஃப் வீடர் ஜேஹன். see you again. ஆஃப் வீடர்சேன் see you again. guten Tagனா குட் டே. ஓகேங்களா? ஸோ guten Morgenக்கு குட் மார்னிங்க்கு பாருங்க guten Morgen. guten Tag. குட் ஆஃப்டர்நூன் எல்லாம் கிடையாதாங்க. guten Tag. guten Abend குட் ஈவினிங். gute Nacht குட் நைட். guten Tag. wie heißen Sie. அங்க வந்து wie heißt du அப்படின்னு வந்துச்சுல்ல, இங்க wie heißen Sie வரும். புரிஞ்சுதா? அங்கெல்லாம் என்ன வந்திருக்கு? தூ போட்டு பேசினாங்க. தூ போட்டு பேசினாலே வந்து இன்ஃபார்மல். நீ டூ டியர் எல்லாம் நீ. ஜி வந்துச்சுன்னா எஸ்ஐ வந்து ஜி. எஸ் வந்து ஜெட் சவுண்ட் வரும். ஜி ஜி போட்டு பேசினாங்கன்னா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மலா வித் ரெஸ்பெக்டா பேசுறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? guten Morgen. mein Name ist Nina Weber. guten Morgen Frau Weber. ich heiße Oliver Hansen. ஸோ guten Morgen நாங்கள் வந்து வெறும் ஹலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து guten Morgen. my name is. ஸோ my Name ist. ஸோ நீங்கள் ஃபார்மல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்னா மை நாமா இஸ்ட் இல்லைன்னா இஷ் ஹைஸே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இஷ் பின் வந்து நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அந்த மாதிரி எல்லாம் இஷ் பின் சொல்லிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபார்மலாக நீங்கள் பேசணும் அஃபிஷியலாக அப்படின்னா மை நாமா இஸ்ட் கிரேசி. ஸோ மை நாமா இஸ்ட் ஜெனோவா அப்படின்னு சொல்லணும். ஸோ இல்லைன்னா இஷ் ஹைஸே அந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ராவுன்னா மிஸ் இல்லை மிஸ்ஸஸ். மிஸ்ஸஸ் வேபர். Ich heiße Oliver Hansen. So, guten Tag, Frau Kowalski. Guten Tag, Frau Weber. Wie geht es Ihnen? அங்கே வந்து வெறுமே வி கேட்ஸ் இல்லை வி கேட்ஸ் டியர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இங்கே ரெஸ்பெக்டாக பேசணும்னா வி கேட் எஸ் ஈனன் சொல்லுங்க.
வி கேட் எஸ் ஈனன். ஐ கேபிட்டல் லெட்டர் ஈனன். ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டுனா இந்த ஜிஏடிஇ இங்கிலீஷ்ல கேட் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ப்ரொனன்சியேஷன் தான் கேட். ஸோ வி கேட் எஸ் ஈனன். டாங்க குட். உண்ட் ஈனன். அங்க என்ன கேட்டோம்? உண்டீர் அப்படின்னு கேட்டோம் இல்லைங்களா. இங்க வந்து உண்ட் ஈனன். சரிங்களா? Auch gut, danke. ஆமா. இப்போ நான் சொல்றேன் guten Abend. இப்போ ஈவினிங் இல்லைங்களா, அதனால guten Abend சொல்றேன். guten Abend. Mein Name ist Gracie Sampson. Wie heißen Sie? உங்க பேர் என்னன்னு கேக்குறேன். நீங்களும் என்ன சொல்லணும்? guten Abend, Frau Gracie. புரியுதுங்களா? நான் என்ன guten Morgen, mein Name ist Gracie Sampson. அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்? guten Morgen, Frau Gracie. Ich heiße Genova. ஜெனோவாவோட ஃபுல் நேம் சர் நேமோட சொல்லணும். So guten Morgen, mein Name ist Gracie Sampson. Wie heißen Sie? Guten Morgen, Frau Gracie. Frau. Frau Gracie. Ich heißen வராது. heiße Genova Johnson. ஓகே. இந்த மாதிரி நீங்க எல்லாமே இன்ட்ரோ பண்ணிக்கணும். அடுத்தது யாரு? லாவண்யா சொல்லுங்க. நான் ஹெல்ப் பண்றேன், சொல்லுங்க. guten Morgen. இல்ல guten Morgen, my name is லாவண்யா. லாவண்யா, உங்களோட சர் நேம் என்ன? இனிஷியல் எஸ்க்கு என்ன ஃபுல் ஃபார்ம்? அது அப்படியே ஃபுல்லா சொல்லணும். my name is. ஆக்சுவலி லாவண்யாக்கு அப்புறமா தான் செல்லப்பா வரும். லாஸ்ட்ல தான் சார் நேம் வரும். வி ஹைசன்சி அவங்கள கேட்கணும். வி ஹைசன்சி இந்த வேர்டு இருக்கு இல்லைங்களா, வி ஹைசன்சி. யார் பதில் சொல்றீங்க இப்போ? ரேஷ்மா. குட்டன் மார்கன், ஃப்ரௌ லாவண்யா, செல்லப்பா அப்படின்னு சொல்லணும். ஃப்ரௌ லாவண்யா. ஃப்ரௌ ரேஷ்மா சொல்லக்கூடாது. ஃப்ரௌ லாவண்யா செல்லப்பா அப்படின்னு சொல்லணும். அவங்க பேர் ஆமா. அதுக்கப்புறமா தான் ஈஷ் ஹைசே உங்க நேம் சொல்லணும், ஃபுல் நேம். சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் பேசணும். இப்போ வேற யாராச்சும் இருக்கிறீங்களா இன்ட்ரோ பண்ணிக்கிறதுக்கு? ரோஷினி, ஆஷா. ஒண்ணுமே இல்லம்மா, உங்க நேம் சொல்லணும். குட்டன் மார்கன், மை நாம இஸ் ரோஷினி. ரோஷினி தாசா, ஃபுல் நேம் சொல்லணும். சொல்லலையா? ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணிடலாம். இப்போ வி கேட் சீனன் அது கேளுங்க. guten Tag, லாவண்யா. guten Tag, Frau லாவண்யா. Wie geht es Ihnen?
எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கேன். ஒண்ணுமே இல்லை, நீங்க டாங்க கூட் உண்டீன்னு சொல்லணும். ஹவ் கூட்ஸ் டாங்க. ஓகேவா? ஸோ ஒண்ணுமே இல்லை, இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு இது நாளைக்கு மறுபடியும் நம்ம பார்க்கலாம் என்ன பண்றதுன்னு. அதுக்கு முன்னாடி வந்து நம்பர்ஸ் அண்ட் ஆல்பபெட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். நாளைக்கு வரும்போது நீங்க படிச்சுட்டு வரணும். ஓகேவா? இதுலேருந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். அதுலேருந்து இன்னைக்கு வந்து இப்போ நம்பர்ஸ் அண்ட் ஆல்பபெட் மட்டும் சொல்லி தரேன். நம்பர்ஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜாலன். ஸோ ஜீரோக்கு வந்து நுல். நுல் சொல்லுங்க எல்லாருமே. நுல், eins, zwei, drei, vier. vier சொல்லக்கூடாது, வியர் சொல்லக்கூடாது. FEAR எப்படி சொல்வீங்க? ஃபியர் சொல்வீங்கல்ல, அந்த ப்ரொனன்சியேஷன் தான் சொல்லணும். வி வந்து எஃப் சவுண்ட் தான் வரும். ஃபியர். fünf, sechs, sieben, acht, neun, zehn, 11, 12. இப்போ வந்து 13, 14 அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? த்ரை அப்புறம் ஜேன் சொல்லணும். த்ரை ஜேன். ஸோ த்ரை ஜேன், ஃபியர் ஜேன், ஃபும் ஜேன், sechs zehn, sieben zehn, 18, 19, 20. சரி, நான் இதோட ஆடியோ நான் குரூப்ல அனுப்புறேன், நீங்க கத்துக்கோங்க. ஆல்பபெட் நம்பர்ஸ் ஆடியோ அனுப்புறேன் நான், அது நீங்க கத்துக்கிட்டு வரணும் நாளைக்கு வரும்போது. இப்ப ஆல்பபெட் சொல்றேன் நான். ஆ, பே, சே, டே, ஏ. ஸோ இங்க வந்து ஆ சொல்றோம் இல்லைங்களா? இங்க வந்து ஏ சொல்லணும். ஏ, எஃப், கே, ஹா, இ. ஐ வந்து இ சொல்லணும். யாட். ஜே வந்து வை ப்ரொனவுன்ஸ் பண்ணும். யாட். கா, எல், எம், என், ஓ, பே, பே, பி இல்ல பே, PAY, பே, பே. கு, R, S, டே, ஊ. அந்த தமிழ்ல ஊ இருக்கும் இல்லைங்களா? ஊ, அந்த ஊ. ஃபௌ, வே, இக்ஸ், உப்சிலான். என்னம்மா? இக்ஸ், உப்சிலான், செட். ஸோ இந்த 26 லெட்டர்ஸ் இங்கிலீஷ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். 4 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எப்போ யூஸ் பண்ணோம்னா ஒன்லி இப்போ லாவண்யா என்ன ஸ்பெல்லிங், ஜெனோவா என்ன ஸ்பெல்லிங், ரேஷ்மா என்ன ஸ்பெல்லிங் எனக்கு தெரியல, என்ன ஸ்பெல்லிங் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த ஸ்பெல்லிங் சொல்லணும். நீங்க எழுதும்போது நார்மலா நீங்க எப்படி எழுதுறீங்களோ அப்படியே தான் எழுதணும். சரிங்களா? ஸோ எழுதும் போது உங்களோட என்ன ஸ்பெல்லிங்கோ இங்கிலீஷ்ல அதே ஸ்பெல்லிங் தான், அதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ எனக்கு ஜெனோவாக்கு என்ன ஸ்பெல்லிங்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஜெனோவா ஸ்பெல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஜெனோவா ஸ்பெல் பண்ணும். யாட், ஏ,
N O ஹா ஹாவா ஃபௌவா ஃபௌ ஆ. ஸோ அந்த மாதிரி அவங்களோட என்ன ஸ்பெல்லிங்கோ நீங்கள் அதை சொல்லணும். ஓகேங்களா? ஒன்லி ஃபார் ஸ்பெல்லிங் சொல்றதுக்கு மட்டும்தான். அப்புறம் இந்த நான் 3 ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் 4 இருக்கு. இந்த 3த்துக்கு மேல வந்து 2 டாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் வந்து உம்லவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உம்லவுட் அப்படின்னா அந்த டாட்ஸ்க்கு உம்லவுட்னு பேரு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு, இப்போ ஆன்னு இருக்கு, இது இருந்துச்சுன்னா ஏ. ஸோ அவங்க வந்து அவங்க சொல்றதே வந்து வயிறுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நம்மளால சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு சொல்லலாம். ஏ ஓ ஊ. ஸோ அந்த மாதிரி தான் வரும். இது வந்து எஸ் செட். அவங்க ஒருவேளை ஏக்கு மேல உங்களால டாட் வைக்க முடியல, அந்த ஆப்ஷன் இல்லைன்னா எல்லாத்துக்கும் இ சேர்த்துக்கணும். ஏஇ ஏஇ இல்லைன்னா ஓஇ இல்லைன்னா யூஇ. சரிங்களா? சரி, அந்த மாதிரி ஏஇ ஓஇ ஓஇ அந்த உம்லவுட்டுக்கு பதிலாக இ ஆட் பண்ணிக்கணும் பக்கத்துல, ஒருவேளை உம்லவுட் போடுற ஆப்ஷன் இல்லைன்னா. சரிங்களா? அப்புறம் இந்த டபுள் எஸ், இந்த இதுக்கு வந்து எஸ் செட் அப்படின்வாங்க. எஸ் செட்ல வந்து எஸ் ஓட ஸ்பெல்லிங் எப்படி இருக்கு, இஸ் அப்படின்னு வருது இல்லைங்களா, அந்த டபுள் எஸ் சவுண்ட் வரும். ஆனா இது பின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, இது பி கிடையாது. சரிங்களா? நான் 2 ஆடியோவும் நான் உங்களுக்கு அனுப்புறேன், நம்பர்ஸ் அண்ட் ஆல்பபெட்ஸ். நீங்க ரெண்டுமே படிச்சுட்டு வரணும் நாளைக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஓவர். நீங்கள் இன்னைக்கு படித்ததை நீங்கள் நாளைக்கு வரும்போது தயவு செஞ்சு எல்லாருமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டிங்கன்னா கிளாஸ் நீங்கள் அங்கேயே நோட் பண்ணிக்கலாம். என்ன மீனிங்ஸு எல்லாமே அந்த காப்பிலேயே நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பிரிண்ட் எடுத்து ரெடியாக வந்துடுங்க. நாளைக்கு கூட 8:30க்கு தான் கிளாஸு. இந்த டைம் ஓகே இல்லை உங்களுக்கு?